பேருந்துகளில் படிக்கட்டு பயணம் செய்வதை தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவசர முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் வழக்கறிஞர் ஜார்ஜ் வில்லியம்ஸ் அவசர முறையீட்டை செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், விவரங்கள் என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய 4 மாணவர்கள் பேருந்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். கூட்டம் அதிகமாக இருந்தால் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கட்டில் பயணம் செய்த நிலையில் அந்த தனியார் பேருந்தானது கண்டெய்னர் மீது உரசியது. இதனால் மோனிஷ், கமலேஷ், தனுஷ் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகிய மாணவர்கள் அந்த பேருந்துக்கும் கண்டெய்னருக்கும் இடையே நசுங்கி பரிதாபமாக பலியாகின்றனர். இது தொடர்பாக மேலும் 5 பேர் மருத்துவமனையில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிற நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வழக்கறிஞர் ஜார்ஜ் வில்லியம்ஸ் என்பவர் நீதிமன்றத்தில் கொண்டு வந்தார். தலைமை நீதிபதி அமர்வில் செய்தித்தாளில் வெளியான செய்திகளை அடிப்படையாக கொண்டு தானாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அப்போது நீதிபதிகள் இது தொடர்பாக நீங்களே பொதுநலமாக தாக்கல் செய்யலாமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்பொழுது ஏற்கனவே பள்ளி பேருந்துகள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை நாடி தானாக முன்வந்து எடுத்த வழக்கின் அடிப்படையில் தான் கதவுகள் போடப்பட்டிருக்கின்றன. அந்த விபத்துகள் குறைந்திருக்கிறது. தற்போது தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள், கல்லூரி பேருந்துகளிலும் கதவுகள் வைக்கக்கூடிய அளவிலும் படிக்கட்டு பயணத்தை தடுக்கும் வகையிலும் விதிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட தானாக முன்வந்து எடுத்த வழக்கு தான் சரியாக இருக்கும். எனவே நீதிமன்றமே தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தினார். இதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு இந்த விவகாரத்தை தானாக முன்வந்து வழக்குகளை எடுக்கக்கூடிய பொதுநல வழக்குகளை எடுக்கக்கூடிய குழு ஒன்று நீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த குழுவுக்கு பரிந்துரைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பெரும்பாலும் ஓரிரு வாரங்களில் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றமே தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து அந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ்.